திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், மனிதர்கள் உலகம் உண்மை என நம்பி வாழும் மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏனைய மதத்தவர்கள் உலகம் நிச்சயமாக இருக்கிறது என்று எடுத்து வாழும் மனிதர்கள் ஒரு கருத்து வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ அந்த கருத்து ஆனது தான் சரி என்ற கருத்து. தான் சரி என்ற கருத்தில் தான் அவர் இருப்பார். அதற்கு காரணம் உத்வேகம். இந்த உத்வேகத்தின் காரணமாக தன்னுடைய கருத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அதற்குள் அவர் இருக்கிறார், தன்னுடைய கருத்தில் அவர் இருக்கிறார் என்பதை இந்த உலகத்துக்கு அவர் காட்டிக்கொண்டிருக்கிறார். இது எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த மனிதனாக இருந்தாலும், வயது இல்லை, ஜாதி பேதம் கிடையாது, பணக்காரர் ஏழை என்று கிடையாது, எல்லாமே இந்த உத்வேகத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போது இந்த உத்வேகத்தில் இருக்கும் மனிதன் தன்னுடைய கருத்தை தான் எங்கே பார்த்தாலும் வைத்து கொண்டிருக்கிறார். அப்போது இது ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், ஒரு மாணவனாக இருக்கலாம், ஒரு அதிபராக இருக்கலாம். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அத்துறையில் அவர்கள் சரி என்பதைத்தான் அவர்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள், தன்னுடைய கருத்தை முன்வைப்பார்கள். அப்போ உலகம் நிச்சயமாக இருக்குது, உண்மையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் மனிதன் இப்படித்தான் வாழ்கிறார். அப்போ இதற்கு என்ன காரணம்? அப்போ இதிலிருந்து மீள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த போதனையில் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இந்த உத்வேகத்தின் காரணமாக தன்னுடைய கருத்தில் வாழும் மனிதன், தான் சரி என்று நினைத்து பிடித்து கொண்டு வாழும் மனிதன் உண்மை என்ன என்று அறியாமல் இருக்கிறார். உண்மையை அறியாத வரைக்கும், புரிந்து கொள்ளாத வரைக்கும் நாங்கள் இருப்பது இந்த உத்வேகத்தில். எங்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது. அப்போது உத்வேகத்திலிருந்து நாங்கள் உண்மையை காண வேண்டும், சத்தியத்தை காண வேண்டும், சத்தியத்தை உணர வேண்டும். சத்தியத்தை உணர்ந்தவர் இந்த உத்வேகத்தில் இருந்து மீள்கிறார். அவருக்கு அவருடைய கருத்து என்று இங்கே ஒன்று கிடையாது. அதுவரைக்கும் அவர் இருப்பது துஷ்டியில். அப்போ இதுதான் மித்யா துஷ்டி. அப்போது இந்த மித்யா துஷ்டியில் தான் உலகம் இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. உலகமே வாழ்கிறது இப்படித்தான். உலகம் நிச்சயமாக இருக்குது, உண்மையாக இருக்குது என்ற துஷ்டியில் வாழும் இந்த துஷ்டி தான் மித்யா துஷ்டி. மித்யா என்பது பிழையான துஷ்டி. மித்யா துஷ்டி என்றால் பிழையான துஷ்டி. அப்போ பிழையான கருத்தில்தான், இந்த பிழையான நோக்கங்களில்தான் இந்த மனிதர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு உண்மை என்ன, எது சரி என்று தெரியவில்லை. அப்போ உண்மையை உணராத வரைக்கும், சரி எது என்று சரியை உணராத வரைக்கும் அவர்கள் இருப்பது இந்த மித்யா துஷ்டியில், பிழையான துஷ்டியில். இப்போ பிழையான துஷ்டியிலிருந்து விடுபடுவது தான் சம்மா துஷ்டி. பிழையான துஷ்டியிலிருந்து விடுதலை அடைவது தான் சம்மா துஷ்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போ சம்மா துஷ்டிக்கு வந்தவருக்கு தன்னுடையது என்று இங்கே ஒன்று கிடையாது. அவர் உலகம் உண்மை இல்லை, நாங்கள் எல்லாமே நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போது நினைப்பிலிருந்து விடுதலை அடைந்தவர் வெளியிலிருந்து விடுதலை அடைகிறார்.
வெளிப்புற உலகத்திலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். கண்களுக்கு தெரிவது, காதுக்கு கேட்பது, மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது என்ற இந்த உற்பத்தி நிலையங்களுக்குள் உள்நுழைந்ததை வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறார். இந்த பிடிப்பு தான் மித்யா துஷ்டி. அப்போ இந்த மித்யா துஷ்டியில் தான் மனிதர்கள் வாழ்கிறாங்க. அப்போது சத்தியத்தை புரிந்து கொண்டவர், சத்தியத்தை கேட்டு அறிந்து புரிந்து கொள்பவர் ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவகர் ஆகிறார். இப்போ இந்த ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவகர் என்பது சத்திய தர்மத்தை கேட்பவர். ஸ்ருதவத் என்பது கேட்பது, சத்தியத்தை கேட்பது தான் ஸ்ருதவத். அப்போ ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவகர் இந்த சத்திய தர்மத்தை கேட்பவராகத்தான் இருக்கும். அதை தவிர வேறு யாரும் ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவகராக முடியாது. அப்போது பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் இந்த சத்தியத்தை யார் ஒருவர் கேட்டு அதை நடைமுறையில் கையாள்கிறாரோ அவர்தான் ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவகர். அப்போ ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவகருக்கு தான் சமாதிட்டி இருக்கிறது. சத்தியத்தை புரிந்து உணர முடியும் இவரால் மட்டும்தான். சத்திய தர்மத்தை கேட்காதவருக்கு, ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவகர் இல்லாதவருக்கு, இந்த சத்திய தர்மம் கேட்காதவருக்கு அவர் ஒருபோதும் இந்த உலகம் நிச்சயமாக இருக்கிறது என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைய மாட்டார். அவர் உலகம் உண்மை என நம்பி உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தன்னுடைய கருத்தை இந்த உத்வேகத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய கருத்தை முன்வைப்பார். ஒரு ஏழையாக இருந்தாலும் பணக்காராக இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் தன்னுடைய கருத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். தான் சரி என்பதில் அவர் இருப்பார். அப்போ அந்த சரி என்ற துஷ்டியில் இருக்கும் இவர் தன் அறியாமையில் தான் இருக்கிறார். அந்த அறியாமையில் இருக்கும் வரைக்கும் இந்த உலகமே இப்படித்தான் இருக்கும். அப்போ அறியாமையிலிருந்து விடுதலை அடைபவர் அறிவியலுக்கு வருகிறார். உண்மையை புரிந்து உணர்கிறார். அவர் சத்திய தர்மத்தை கையாளுகிறார். அப்போது ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவகர் ஆபவர் இவர் தான். அப்போ இவருக்கு தான் வழி திறக்கிறது. இவர் தான் சம்மாதிட்டிக்கு வருபவர். அப்போ சம்மாதிட்டி என்பது உலகம் உண்மை அல்ல என்ற சத்தியத்தை புரிந்து உணர்வது. அப்போ இந்த சம்மாதிஷ்டிக்கு வந்தவருக்கு உலகம் உண்மையாகாது. வெளியில் தெரிவது, கேட்பது, உணர்வது என்ற இந்த காம பூமியிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவது கிடையாது. காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பது கிடையாது. மூக்குக்கு, நாக்குக்கு, உடம்புக்கு உணர்வது நான் உணர்வது கிடையாது. இவை அனைத்தும் சென்சர்களுக்குள் உள்நுழைவது. கண்களுக்கு வர்ணம் தெரிகிறது, காதுக்கு சத்தம் கேட்கிறது, மூக்குக்கு வாசனை மற்றும் துர்நாற்றத்தை உணரக்கூடியதாக இருக்கிறது, நாக்குக்கு சுவையை உணரக்கூடியதாக இருக்கிறது, உடம்புக்கு குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான தன்மைகளை உணரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இவை அனைத்தும் இந்த சென்சர்களுக்குள் உள்நுழைவது. கண்களுக்கு வர்ணம் ஸ்பாக் ஆகிறது, காதுக்கு சத்தம் ஸ்பாக் ஆகுகிறது, மூக்குக்கு வாசனை மற்றும் துர்நாற்றம், நாக்குக்கு சுவை, உடம்புக்கு குளிரோஷ்ணம், இறுக்கமான, பாரமான தன்மைகள் எந்நேரமும் ஸ்பாக் ஆகி கொண்டே இருக்கிறது. இந்த ஸ்பாக் என்பது வேகமாக சுழலுகிறது. இது வேகமாக சுழல்வதன் காரணமாக வர்ணம், சத்தம், வாசனை, சுவை, குளிரோஷ்ணம், இறுக்கமான, பாரமான தன்மைகள் எந்நேரமும் ஸ்பாக் ஆகி இது வேகமாக சுழல்வதன் காரணமாக நாங்கள் எல்லாமே வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இதுதான் மித்யா துஷ்டி. அப்போது அந்த நினைப்பில் தான் பிடித்து கொண்டு இருக்கிறோம், மனதில் தான் பிடித்து கொண்டு இருக்கிறோம். அப்போது 5 சென்சர்களும் ஒன்றாக இணைந்தது தான் மனது.
இந்த 5 சென்சர்கள் இணைந்தது தான் மனது. அப்போ அதுதான் ஆன்மா என்ற துஷ்டி. அப்போ ஆத்ம துஷ்டியில் தான் நாங்கள் உலகம் உண்மையாக இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம். நினைப்பில் இருக்கிறோம். அப்போ இந்த நினைப்பில் நாங்கள் வாழும் வரை வெளியில் எல்லாமே இருக்கிறது. காதுக்கு கேட்குது, இந்த சத்தம் கேட்குது, இந்த அணிலின் சத்தம், இந்த தண்ணி விழுற சத்தம் கேட்குது அப்படின்னு நாங்கள் வெளியில் இருக்கிறதுன்னு இன்றைக்கி பார்த்து வெளியில் இருக்குதுன்னு சொல்லி கொண்டிருக்கோம், காட்டி கொண்டு இருக்கிறோம். ஏன் இந்த அழகா வர்ணம் தெரியுது, இந்த ரோஜா பூ இவ்வளோ அழகாக இருக்குது, அந்த இந்த தென்னை மரம் இருக்குது, அதாங்கிட்டு வாழை மரம் இருக்குது, இந்த வீடு இருக்குது, ஏன் இல்லை இந்த எல்லாமே தெரியுது தண்ணி வெளியில் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி கண்களுக்கு தெரிவதை எனக்கு தான் தெரிகிறது என்று வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். காதுக்கு கேட்பது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம் பிடிச்சுக்கிட்டு. பிடிப்பில் இருந்து கொண்டு வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியில் நாங்கள் இருக்கிறது என்று நினைப்பில் தான் இருக்கிறோம். அப்போ இந்த உடம்புக்குள் இந்த உற்பத்தி நிலையங்களுக்குள் உருவானதை, ஸ்பார்க் ஆனதை, இது வேகமாக சுழல்வதன் காரணமாக நாங்கள் வெளியில் இருக்கிறது சொல்லி கொண்டிருக்கோம். அப்போ உண்மையிலேயுமே இது வெளியில் கிடையாது. பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், இது வெளியில் எங்கேயுமே இருப்பது கிடையாது. கண் இருப்பதனால் வர்ணம் தெரியுது, காது என்ற சென்சர் இயங்குவதனால சத்தம் கேட்குது, மூக்கு என்ற சென்சர் இயங்குவதனால வாசனை மற்றும் துர்நாற்றத்தை உணரக்கூடியதாக இருக்கிறது, நாக்கு என்ற சென்சர் இயங்குவதனால சுவையை உணரக்கூடியதாக இருக்குது, உடம்பு என்ற சென்சர் இயங்குவதனால குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான தன்மைகளை உணரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ சென்சர்கள் இயங்குவதனால தான் எல்லாமே. அப்போ இந்த ஸ்பார்க் ஆகுவது, கண்களுக்கு வர்ணம் ஸ்பார்க் ஆகி கொண்டிருக்கிறது, அதை நாங்கள் வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ கண் என்பது கண் தெரிவதனால தான் நாங்கள் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறோம். கண் தெரியலைன்னா கண்ணை மூடிக்கிட்டு வெளியில் பார்த்தா ஏதாவது இருக்குதா? கண் இல்லை என்றால் வெளியில் எதுவும் கிடையாது. காதும் இயங்கவில்லை என்றால், காது என்ற சென்சர் இயங்கலைன்னா வெளியில் எங்கேயாவது சத்தம் இருக்கா? இல்லை. அப்போ இந்த சென்சர்கள் இயங்குவதன் காரணமாகத்தான் நாங்கள் இந்த சென்சர்களுக்குள் உள்நுழைந்தது வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு இந்த துஷ்டியில் இருக்கிறோம். அப்போது சென்சர்களுக்குள் உள்நுழைந்ததை வெளியில் இருக்கிறது என்ற பிடிப்பில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்பது மித்யா துஷ்டியில், அறியாமையில், கற்பனையில். அப்போது நினைப்பில் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ இந்த நினைப்பு தான் எங்களை துன்பத்துக்கு இழுத்து கொண்டு போய்கொண்டே இருக்குது. இதுதான் மாய கண்ணாடி. இந்த துன்பத்துக்கு இழுத்து போகும் இந்த மாய கண்ணாடியை நாங்கள் கலட்ட வேண்டும். மாய கண்ணாடியை போட்டுக்கொண்டு பார்த்தால் எங்களுக்கு தெரிவது அனைத்துமே உண்மை கிடையாது. கண்களுக்கு தெரிவது உண்மையா? காதுக்கு கேட்பது உண்மையா? இல்லை, அதுதான் மாயை. கண்களுக்கு தெரிவது வெளியில் அல்ல, காதுக்கு கேட்பது வெளியில் அல்ல. வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கும் வரை நாங்கள் இருப்பது மாயையில், கற்பனையில். அப்போ இந்த மாயையிலிருந்து, கற்பனையிலிருந்து விடுதலை அடையத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள். அப்போது கண் இருக்கும் வரைக்கும் வர்ணம் தெரியும், கண் இயங்கும் வரைக்கும் வர்ணம் தெரியும், காது இயங்கும் வரைக்கும் சத்தம் கேட்கும். அப்போது கேட்கும் சத்தம் எனக்கா கேட்குது? இல்லை, சென்சர் என்பது நான் கிடையாது, கண் என்பது நான் கிடையாது, காது என்பது நான் கிடையாது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்பது நான் கிடையாது. இந்த உடம்பில் எங்கேயுமே நான் என்று ஒருத்தர் இல்லை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த உடம்பில் இந்த
உடம்புல நான் என்று ஒருத்தர் இல்லை, என்னுடையது என்று ஒன்று கிடையாது. இந்த உடம்புல என்னுடைய ஆன்மா என்று இந்த உடம்புல எங்கேயுமே கிடையாது. நான், எனது, என்னுடைய ஆன்மா என்பது இந்த உடம்பு அல்ல. பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த உடம்புல எதுவுமே நான் கிடையாது. இது எந்நேரமும் அழிந்து போகக்கூடியது. பிறந்த ஒரு மனிதர் எந்த நேரம் அவருடைய மூச்சு நிற்கும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. அப்போது நான் என்பவர் இங்கே நிச்சயமாக இருக்காரா? இல்லை. உடம்பு என்பது அந்த மரத்தை போல, மரத்துக்கு மரம் ஒரு செடியாக ஒரு விதையில் முளைக்குது. விதையாக முளைத்து அது செடியாக வளர்ந்து பெருசாகி பூ பூத்து காய் காய்ச்சி அது கடைசியில் மறுபடியும் விற்று மண்ணோட மண்ணாக போகுது. இப்போ இதே போலத்தான் இந்த உடம்பு என்பதும். இந்த உடம்பில் நான் என்று ஒருத்தர் கிடையாது. இந்த உடம்பு என்னுடையது என்று ஒன்று இங்கே இல்லை. கண் நானா? காது நானா? மூக்கு நானா? உடம்பு நானா? இந்த உடம்புல 32 பாகங்களை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். முடி, தலை, தோல், நகம், பல் அப்படின்னு சொல்லி 32 பாகங்களை சொல்கிறாரு. வயிற்றில் உள்ள பாகங்கள், தலையில் உள்ள பாகங்கள், கால்கள், விரல், இந்த மாதிரி 32 உறுப்புகளை சொல்கிறார் பகவான் புத்தர் அவர்கள். இந்த 32ஐயும் நாங்கள் மெனேஜ் செய்து பார்க்கணும், ஒரு விமர்சனத்தை செய்து பார்க்கணும். இதில் நான் எங்கே இருக்கிறேன்? இந்த 32 பாகங்களையும் எடுத்து பார்த்தா, கையை எடுத்து பார்த்தா கை நான் கிடையாது. இந்த கை நானா? இல்லை. அப்போ நான் இல்லை என்றால் என்னுடையது என்று இந்த உடம்பில் எங்கேயாவது ஒன்று இருக்கா? இல்லை. என்னுடையதுன்னு சொல்லி இந்த உடம்பில் ஒன்றுமே கிடையாது. அப்போ என்னுடைய ஆன்மா என்று இந்த உடம்பில் எங்கேயாவது இருக்கா? இல்லை. அப்போ நானும் இல்லை, என்னுடையதுன்னு இந்த உடம்பில் எங்கேயும் இல்லை. என்னுடைய ஆன்மா என்று இந்த உடம்பில் எங்கேயுமே கிடையாது. அப்போ நினைப்பு தான் ஆன்மா. பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார், அந்த எண்ணம் தான் நான். கண்களுக்கு தெரிந்ததும் காதுக்கு கேட்டதும் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம் தானே. இன்னைக்கு மாமரம் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் அந்த பிடிப்பில் இருக்கிறோம். அந்த எண்ணம் உண்மை என நம்பி அது வெளியில் இருக்கிறது என்ற நம்பிக்கையில், அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். மாமரம் வெளியில் இருக்கிறது, இப்போ வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டது தான் துஷ்டி. அதுதான் ஆன்மா என்ற துஷ்டி. அப்போ அதுதான் நான். மம ஏசோ அமஸ்மிங் ஏசோமே அத்தா. அப்போ நான், எனது, என்னுடைய ஆன்மா என்பது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி சொல்கிறோம் தானே, நினச்சிக்கிட்டு இருக்கோம் தானே. அந்த மாமரம் வெளியில் இருக்குதுன்னு சொல்லி, அப்போ அந்த எண்ணம் தான் நான். அப்போ அந்த எண்ணம் எனதானது. அப்போ அதுதான் என்னுடைய ஆன்மா. நான், எனது, என்னுடைய ஆன்மா என்பது இந்த உடம்பில் எங்கேயுமே இல்லை. எடுத்துக்கொண்ட எண்ணம், பிடித்து கொண்ட எண்ணம், வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்ட எண்ணம். அப்போ அந்த பிடிப்பில் தான் நான் இருக்கிறேன். வெளியில் இருக்கிறது என்ற பிடிப்பில் நான் இருக்கிறேன். அது எனதானது, அதுதான் என்னுடைய ஆன்மா. அப்போ இதை நாங்கள் காணாத வரைக்கும், இந்த சத்தியத்தை நாங்கள் காணாத வரைக்கும், உண்மையை நாங்கள் காணாத வரைக்கும் இருப்பது உத்வேகத்தில் இருந்து கொண்டு அவருக்கு ஒரு கருத்து இருக்கிறது. இந்த கருத்தில் அவர் இருப்பார். நான் தான் சரி என்ற கருத்தில் தான் இன்றைக்கு உலகமே போய்கொண்டிருக்கிறது. அப்போ இந்த கருத்தில் வாழும் மனிதன் இந்த உத்வேகத்தில் தான் இருக்கிறார். அப்போ உத்வேகத்தில் இருந்து சத்தியத்தை காணாத வரைக்கும் நாங்கள் இருப்பது மித்யா துஷ்டியில். அப்போ மித்யா துஷ்டியிலிருந்து சத்தியத்தை காண்பவர் தான் சம்மாதிட்டிக்கு வருகிறார். அப்போ வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம் தான் நான். அது எனதானது, அது என்னுடைய ஆன்மா.
அப்போ சத்தியத்தை ஸ்ருதவத்தாரிய ஸ்ராவகர் சத்திய தர்மத்தை கேட்கிறார். சத்திய தர்மத்தை கேட்டு அவர் நடைமுறையில் அதை கையாண்டு பார்க்கும்போது போதனையில் போதிக்கப்படுவது பகவான் புத்தர் அவர்கள் கூறும் சத்தியமாவது, நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது, நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். இந்த தத்துவத்தை தான் போதனை செய்கிறார்கள். அப்போ நாங்கள் நினைப்பது வெளியில் எங்கேயுமே கிடையாது என்றால், அப்போ நினைப்பில் தானே இருக்கிறோம். அப்போ இந்த நினைப்பிலிருந்து விடுதலை அடையத்தான் இந்த தத்துவத்தை போதனை செய்கிறார்கள். பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு எதுவுமே இருக்கலை. பிறந்தபோது சின்ன குழந்தைக்கு எதுவுமே இருக்கலை, உலகம் ஒன்று இருக்கலை. அப்போ உலகம் ஒன்று இல்லாத போது, எதுவுமே இல்லாத போது அந்த குழந்தைக்கு ஆசை, கோபம், மாயை, போட்டி, பொறாமை, பழிவாங்கல் எதுவுமே இருக்கலை பிஞ்சு குழந்தைக்கு. அப்போ இது எல்லாம் எப்படி உருவானது பார்த்தா, கண்ணும் காதும் இணைந்த போது வெளியில் இருக்கிறது என்று உணர்ந்தது. இப்போ அந்த உணர்வு தான் நான். வெளியில் அம்மா இருக்கிறார். கண்களுக்கு வர்ணமும் காதுக்கு சத்தமும் கேட்டபோது, கண்களுக்கு வர்ணத்தை கொடுத்து காதுகளுக்கு சத்தத்தை கொடுத்தார்கள். பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு, தொட்டியில் இருக்கும் பிஞ்சு குழந்தைக்கு இந்த கண்ணும் காதும் இணைந்த போது அது வெளியில் இருக்கிறது என்று குழந்தை உணரத் தொடங்கியது. அந்த உணர்வு தான் ஆன்மா என்ற துஷ்டி. அப்போ உணர்வில் தான் குழந்தை பிறந்தது. அங்கேதான் பிரபாஸ்வரமான மனம் பிரபாஸ்வரம் அற்ற நிலையை அடைந்தது. அப்போ வெளியில் இருக்கிறார் என்ற எடுத்துக்கொண்ட துஷ்டி தான் ஆத்ம துஷ்டி. அப்போது ஏதம் மம ஏஸ்வாமஸ்மிங் ஏஸ்வமே அத்தா. அப்போ அம்மா வெளியில் இருக்கிறார் என்ற துஷ்டியில் குழந்தை பிறந்து, அப்போ அந்த குழந்தை பிறந்தபோது அந்த மனதில் தான் குழந்தை பிறந்தது, அந்த எண்ணத்தில் தான் குழந்தை பிறந்தது. வெளியில் அம்மா இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்ட உணர்வில் குழந்தை பிறந்தது. அப்போ வெளியில் இருக்கிறார் என்ற சத்தத்தை கொடுக்க தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரேடியாக குழந்தை பேச தொடங்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக சத்தத்தை கொடுக்க தொடங்குனுச்சு. மா 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 அம்மா என்ற சத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க தொடங்குனுச்சு. அப்போ வெளியில் இருக்கிறார் என்ற உணர்வில் உணர்ந்து அந்த உணர்வுக்குள் பிடித்து கொண்ட பிடிப்பில் தன்னுடைய தொண்டையிலிருந்து வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தியது. அப்போ வெளிப்படுத்தி கடைசியில் அம்மா வெளியில் இருக்கிறார் என்ற துஷ்டியில் இறங்கி பிடித்து கொண்டது. அப்போ அம்மா இருக்கிறார் என்றால் அந்த அம்மா இருக்கும் உலகத்தில் நான் இருக்கிறேன், அதுதான் நான். ஏதம் மம ஏஸ்வாமஸ்மிங் ஏஸ்வாமே அத்தா. அம்மா இருக்கிறார் என்றால் அந்த அம்மா என்ற எண்ணம் தான் நான், அது எனது, அது என்னுடைய ஆன்மா, அதுதான் என்னுடைய ஆன்மா. இப்படித்தான் பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு மனம் உருவானது. ஆன்மா என்ற திருஷ்டி இப்படித்தான் உருவானது. அப்போது சென்சர்களுக்குள் உள் நுழைந்ததை வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்ட பிடிப்பு தான் ஆன்மா என்ற பிடிப்பு. இதுதான் இந்த மித்யா துஷ்டி, ஆத்ம துஷ்டி என்பது தான் மித்யா துஷ்டி. அப்போ இந்த துஷ்டியில் தான் குழந்தை பிறந்தது. அப்போ துஷ்டியில் தான் குழந்தை வளர்ந்தது. மொண்டிசோரிக்கு அனுப்பும்போது இது எல்லோ, இது ரெட், இது ப்ளூ, இது க்ரீன் என்று சத்தத்தை கொடுத்தாங்க. கண்களுக்கு வர்ணமும் காதுக்கு சத்தமும் கொடுத்தாங்க. அது வரைக்கும் எல்லோ இருக்கலை, க்ரீன் இருக்கலை, ரெட்டு இருக்கலை அந்த குழந்தைக்கு. அப்போ இதெல்லாமே இணைக்கப்பட்டது, இணைந்தது. அப்போ இணைந்தது, கண்ணும் காதும் இணைந்தது, வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது, பிடிப்பில் வாழத் தொடங்கியது. இது எண்ணங்கள், இவை அனைத்தும் எண்ணங்கள். சத்தமும் வர்ணமும் இணைந்தது, எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்களில் தான் வாழத் தொடங்கியது. அப்போது வாழ்வது என்பது நாங்கள் நினைப்பில் தான் வாழ்கிறோம், எண்ணங்களில் நினைப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ இந்த நினைப்பில் வாழும் நாங்கள் இருப்பது அறியாமையில், கற்பனையில். இப்படித்தான் குழந்தை பெரியாளாகி கடைசியில் பெரியாளாகி பட்டம் பெற்று இன்றைக்கு உலகமே உண்மை என நம்பி அந்த உலகத்தில் நான் இருக்கிறேன். அப்போ அதுக்கு ஒரு கருத்து இருக்கிறது. அப்போ அந்த உத்வேகத்தில் நான் இருக்கிறேன். அந்த உத்வேகத்தில் இருக்கும் நான்
எனக்கு ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்தானது உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு வாழும் இந்த மனிதனுக்கு நான் தான் சரி என்ற கருத்தை தான் அவர் முன்வைப்பார். அந்த கருத்தில் தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போது இந்த துஷ்டியில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்பது மித்யா துஷ்டியில், அறியாமையில், கற்பனையில். அப்போது சத்திய தர்மத்தை யார் கேட்கிறாரோ, பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த தத்துவத்தை யார் கேட்டு மனம் உருவான விதம் பற்றி அறிந்து கொள்கிறாரோ, சத்திய தர்ம போதனையை கேட்டு ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவகர் என்ற மனம் உருவான விதம் பற்றி அறிந்து கொள்கிறாரோ, அறிந்து கொண்ட விடயத்தை அவர் நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது, அப்போது வெளியில் எங்கேயுமே கிடையாது. அம்மா அப்பா வீடு வாசல் காசு தங்கம் மேசை கதிரை கட்டில் மெத்தை ரோஜா மல்லிகை தாமரை சூரியன் சந்திரன். இப்போ இவை அனைத்துமே எண்ணங்கள் வெளியில் இருக்கா? வெளியில் அல்ல. எண்ணங்கள் அனைத்தும் மனதில் தான் இருக்கிறது. இப்போ வெளி உலகம் இப்போ இவருக்கு உண்மையாகுமா? உண்மையாகாது. இவர் சத்தியத்தை கண்டு அதை கையாண்டு பார்க்கும்போது மாமரத்தை நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று சொன்ன மாமரம் வெளியில் இருக்கிறதா அப்படின்றத அவர் தேடி பார்க்கிறார். ஒரு விமர்சனத்தை செய்து பார்க்கிறார். கைகளால் பிடிச்சு பார்த்தா அவருக்கு அகப்படுவது ஒரு இறுக்கமான பாரமான தன்மையை தான் கைகளுக்கு உணர முடியும். காதுகளுக்கு கேட்டது சத்தம், இது மாமரம் என்று. கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் அல்லது வடிவம். மூக்கால் முகந்து பார்த்தால் ஒரு வாசனை இல்லாட்டி துர்நாற்றம். நாக்கால் நாங்கள் நக்கி பார்த்தா ஒரு சுவை. அந்த சென்சர்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் மாமரம். இப்போ மாமரம் வெளியில் இருக்குதா? மாமரம் வெளியில் அல்ல, அது ஒரு எண்ணம், அது மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை அவர் கையாண்டு அவர் உணர்கிறார். அப்போ இந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்கிறார். சத்தியத்தை உணர்கிறார். சத்தியத்தில் அவர் விழித்து கொள்கிறார். உணர்வு பூர்வமாக இந்த விழிப்புணர்வானது தான் சத்தியத்தை உணர்ந்து விழித்து கொண்ட விழிப்புணர்வானது தான் சத்தியத்தை உணர்ந்த சுபாவம். அப்போது சத்தியத்தை உணர்ந்தவருக்கு வெளி உலகம் உண்மையாகுமா? மாமரம் உண்மையாப்பா அவருக்கு? வெளியில் இருக்கா மாமரம்? தென்னை மரம் வெளியில் இருக்கா? கட்டில் வெளியில் இருக்கா அவருக்கு? மேசை வெளியில் இருக்கா? எங்கே ஏதாவது அவருக்கு வெளியில் எங்கேயாவது இருக்குதா? அவருக்கு எதுவுமே வெளியில் கிடையாது. வெளி உலகத்தில் இருந்து அவர் மீள்கிறார், விடுதலை அடைகிறார், விமோச்சனம் அடைகிறார். அப்போ இதுதான் இந்த விமோச்சனம் அடைவது தான், வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைவது தான் சம்மாதிட்டி. அவர் காம பூமியிலிருந்து விடுதலை அடைகிறார். வெளி உலகத்திலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போ வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த போது அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கா? அப்போ அவருக்கு வெளியில் இல்லை. காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கா? வெளியில் இல்லை. மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது வெளியில் இருக்கா? வெளியில் இல்லை. இது அனைத்தும் சென்சர்களுக்குள் உள்நுழைந்ததை நான் இதுவரை காலமும் வெளியில் இருக்கிறது பிடித்து கொண்டிருந்தேன். அப்போ அந்த பிடிப்பிலிருந்து அவர் விடுதலை அடையும் போது அப்போது நேத்தா மம நேசு அமஸ்மிங் நேசுவமே அத்தா. மாமரம் வெளியில் அல்ல, அது ஒரு எண்ணம், அது மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து உணர்வுக்குள் விழித்து கொண்ட போது அவர் மாமரத்தில் இருந்து விடுதலை அடைகிறார். அப்போ நேத்தா மம நேசு அமஸ்மிங் நேசுவமே அத்தா. நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மா என்று ஒன்று இங்கே இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்கிறார். அப்போ நானும் இல்லை, வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம் தான் நான். அப்போ எண்ணத்திலிருந்து நான் விடுதலை அடைந்த போது வெளியில் அல்லப்போ மாமரத்திலிருந்து விடுதலை அடைகிறேன். அப்போ மாமரம் என்று ஒன்று இல்லாத போது நானும் இல்லை. நேத்தம்ம நேஸ்வாமஸ்மிங் நேஸ்வாமி அத்தா. நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று கிடையாது என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கும்போது ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். சம்மாதிட்டிக்கு வருகிறார், சத்திய ஞானம் அடைகிறார். இப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த தத்துவம். இந்த தத்துவத்தை கேட்கும் ஆரிய ஸ்ராவகர், ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் சத்தியத்தை கையாண்டு பார்த்து அவர் வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார். இதுதான் அந்த உத்வேகத்திலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம்.
சத்தியத்தை காணாத வரைக்கும் நாங்கள் இருப்பது உத்வேகத்தில். அப்போ எங்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது. அப்போ உத்வேகத்திலிருந்து சத்தியத்தை கண்டு சத்தியத்தை புரிந்து உணரும் போது அப்போ அந்த உத்வேகத்தில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போ அவருக்கு ஒரு கருத்து இங்கே இருக்கா? அவருக்கு ஒரு கருத்து கிடையாது. அவர் இந்த கருத்திலிருந்து மீண்டவர். அவருக்கு ஒரு கருத்து இல்லை. ஏன் நானே ஏதாவது இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் இருந்தேன் நான். அப்போது எதுவுமே இல்லாட்டி நானும் இல்லை. அப்போ எனக்கு ஒரு கருத்தும் இப்போ இங்கே இல்லை. சத்தியம் மட்டுமே இங்கே இருக்கிறது. சத்திய தர்மம் மட்டுமே இங்கே இருக்கிறது. உண்மையை உணர்ந்தவருக்கு எல்லாமே பொய். எதுவுமே உண்மை கிடையாது. அப்போ அவருக்கு எல்லாமே பொய், கற்பனை, மாயை. அப்போ மாயையிலிருந்து விடுதலை அடையும் வழிக்கு வந்தவர் இவர்தான். மனதில் மீளும் வழிக்கு வந்தவர் இவர்தான். அப்போ வெளி உலகத்திலிருந்து மீண்டவர். மனதுக்கு மதிப்பு இருக்கிறது அவருக்கு. சம்மா திட்டிக்கு வந்தபோது அவருடைய வழி இங்கே திறக்கிறது. அந்த வழியானது தான் ஆரிய அஷ்டாங்கிக்க மார்க் என்கிற 8 வழி பாதை. பகவான் புத்தர் கூறிய 8 வழி பாதை இவருக்குத்தான் திறக்கிறது. சமாதிட்டிக்கு வந்தவர், சத்திய ஞானம் அடைந்தவர். இந்த பாதையானது தான் கிருத்திய ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். சத்திய ஞானம் அடைந்தவருக்கு தான் கிருத்திய ஞானம். கிருத்திய ஞானம் வழியாக மனதின் மீளும் வழியில் பயணம் செய்பவருக்கு தான் கிருத்தக் ஞானம். கிருத்தக் ஞானம் என்பது சத்தியத்தை உணர்ந்தவர். சம்மாதிட்டிக்கு வந்தவர் சத்தியத்தை உணர்கிறார். அப்போ உணர்வின் வழியாக அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ மனதில் மீளும் வழியில் அவர் பயணம் மேற்கொள்கிறார். மனதிலிருந்து மீண்டபோது அவர் உணர்வு அற்ற சுபாவத்தை அடைகிறார் கடைசியில். அப்போ இதுதான் கிருத்தக் ஞானம். அப்போ உணர்வு அற்ற சுபாவத்தில் அவர் நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போ இது முதல் நிலை, நடுநிலை, இறுதி நிலை என்ற இது மூன்றும் பொருந்தக்கூடியதாக பகவான் புத்தர் அவர்கள் மிகவும் எளிமையான தன்மையில் போதனை செய்திருக்கிறார். மிகவும் துல்லியமாக, அழகாகவும், தெளிவாகவும் போதனை செய்திருக்கிறார். அப்போ இதை கேட்கும் போது எங்களுக்கு இதை புரிந்து உணர முடியும். ஏன் இது இன்றைக்கு சாதாரணமாக நடைமுறை வார்த்தைகளில் நாங்கள் இதை இன்றைக்கி போதனை செய்யப்படுறது. இன்றைக்கி இது பெரிய பெரிய ஆழமான வார்த்தைகள் கிடையாது. இதில் சாதாரண ஒரு மனுஷனுக்கு இதை படித்தவரோ படிக்காதவரோ ஒரு ஏழையாக இருந்தாலும் அவருக்கும் இதை கேட்கும் போது அவருக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக எளிமையான வார்த்தைகள் இதில் இருக்குது. ஆழமான வார்த்தைகள் கிடையாது இதில். அந்த எளிமையான வார்த்தைகளை கேட்கும் போது அவருடைய மனம் இங்கே குளிர்கிறது. அப்போ அந்த குளிர்ச்சியானது தான் அந்த நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் மனிதன் இருப்பது ஆன்மா என்ற துஷ்டியில் அவர் உத்வேகத்தில் இருந்தார். அப்போ அவருக்கு வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் இருந்த அவருக்கு ராக தேச மோகம் என்ற ஆசை, கோபம், மாயை என்ற தீ அவருக்கு இருந்தது. இந்த தீயில் தான் அவர் வெந்து கொண்டிருந்தார். தீ எந்நேரமும் அவரை சுட்டு பொசுக்கி கொண்டே இருந்தது. அப்போ இந்த பொசுக்கி கொண்டிருந்த தீயில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டு கொண்டே இருந்தது. இப்போ உலகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களும் இந்த தீயில் தான் எந்நேரம் வெந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த தீயை அணைப்பது தான் பகவான் புத்தர் அவர்கள் செய்தார்கள். தீயை அணைப்பதை தான் செய்தார்கள். அப்போ இந்த தீ அணைவது தான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இந்த தீ முழுது அணையிருச்சுன்னு சொன்னால் அப்போது அவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பார். அவருக்கு எது இருந்தாலும் ஒன்று, இல்லை என்றாலும் ஒன்று. அவர் இருந்தாலும் ஒன்று, இல்லை என்றாலும் ஒன்று. எல்லாமே எல்லா துஷ்டிகளிலிருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு துஷ்டின்னு ஒன்று கிடையாது. சம்மா துஷ்டிக்கு வந்தவர் இது எல்லா துஷ்டியிலிருந்தும் விடுதலை அடைந்தவர், சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர். அப்போ அவருக்கு துஷ்டி ஒன்று கிடையாது. அப்போ உலகத்தை வென்ற போது அவர் அந்த தீயிலிருந்து தீ முழுது அணையப்படுகிறது. சம்மாதிட்டிக்கு வந்தபோது வெளி உலகத்திலிருந்து மீளும் போது அவர் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு தீ அணையப்படுகிறது. ஆனால் முழுதாக அணையலை. அது மனதில் மீண்ட போது தான் முழுதாக அணையும். வெளி உலகத்திலிருந்து மீண்ட போது வெளி உலகத்துக்கு இருந்த மதிப்பு, பெருமதி
இங்கே அழியப்படுகிறது. அப்போ அதற்குள்ள பெருமதியும் மதிப்பும் அழியும் போது, அப்போ வெளியில் எங்களுக்கு மாமரம் இருந்தாலும் ஒன்று, இல்லை என்றாலும் ஒன்று. தென்னை மரம் இருந்தாலும் ஒன்று, இல்லை என்றாலும் ஒன்று. எது இருந்தாலும் ஒன்று, இல்லை என்றாலும் ஒன்று. அப்போ அதுக்கு இருக்கிறது என்ற தீயில் அவரும் அவர் இல்லை, இல்லை என்ற தீயில் அவரும் இல்லை, இருக்குது என்ற தீயிலும் அவர் இல்லை. அப்போ இரண்டிலும் இருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான். அப்போ இதுதான் 2 பக்கங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம், 2 உச்சக்கட்டங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம். நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், லாபம் நட்டம், புகழ்ச்சி இகழ்ச்சி. இந்த 2 உச்சக்கட்டங்களில் தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, 2 பக்கங்களில். அப்போ சத்தியத்தை புரிந்து உணர்ந்து இங்கே சத்தியத்துக்குள் விழித்து கொண்டபோது, அப்போ அந்த 2 பக்கங்களும் கீழே விழுது. அதுக்கு வேல்யூ கிடையாது, அதுக்கு ஒரு மதிப்பு இல்லை. அப்போ இருந்தாலும் ஒன்று, இல்லை என்றாலும் ஒன்று என்ற நிலைக்கு வருகிறார் சம்மா திட்டிக்கு வருபவர். அப்போ அவர் இந்த புத்த சுபாவத்தை அடையும் வழிக்கு வந்தவர். அவர் ஒருபோதும் மறுபடியும் உலகம் உண்மை என நம்பி போக மாட்டார். சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைகிறார். அவர் உலகம் எப்பவுமே அவருக்கு உண்மையாகாது திரும்ப. இது ஒரு சிலபஸோ ஒரு கற்பனையோ கிடையாது. இது பிரத்யக்ஷ தர்மம். இதை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார் என்றால் அது கற்பனை கிடையாது. கற்பனையிலிருந்து மீண்ட சத்தியம். அப்போது இதை கேட்டு நடைமுறையில் கையாள்பவர் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் ஆகிறார். அவர் இதை கையாளும் போது, அவர் இதை பிரத்யக்ஷம் அடையும் போது உலகத்தை வெல்கிறார். அப்போது உலகத்தை வெல்வது என்பது கற்பனை கிடையாது, சிலபஸ் கிடையாது. அது அவருக்குள் உணர்ந்தது. அவர் பிரத்யக்ஷம் அடைகிறார். அப்போ அவர் பிரத்யக்ஷம் அடைந்த போது அவரை ஏமாற்றவோ அவருக்கு உலகம் உண்மையாகவோ செய்யாது. அவர் இந்த உலகத்தில் யாராலும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா உலகத்தை வென்றவரை உலகத்தில் உள்ளவர் ஒருத்தர் ஏமாற்ற முடியுமா? முடியாது. அது முடியாத காரியம். அப்போது இது அழிந்து போகக்கூடியது அல்ல. அந்த சமத்துவ தியானத்தில் மூழ்கி அதில் இது உலகத்தை வென்ற சுபாவம், இது இறைவனை உணர்ந்த சுபாவம், இது என்லைன்மென்ட் என்று சொல்லும் மனிதர்களுக்கு மத்தியில் இது இந்த சமாதிட்டிக்கு வந்தவர் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த சத்தியத்தை உணர்ந்தபோது அது உணர்வுபூர்வமாக உப்பை போல உணர்ந்தது. அதை ஒரு நாள் மாற்றியமைக்க முடியாது, அதுக்கு மாற்றம் கிடையாது. ஆனால் சமத்த தியானத்தில் மூழ்கி அதில் பரவச நிலையில் இருக்கும் உலகம் உண்மை கிடையாது, இவை எல்லாமே மனதில் தான் இருக்கிறது. அப்போ வெளிப்புறத்தில் ஒன்றுமில்லை, உள்புறத்தில் தான் எல்லாம் இருக்கிறது என்று கற்பனை கதைகளை சொல்லும் மனிதர்களுக்கு மத்தியில் இந்த ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகரானவர் மீண்டும் உலகம் உண்மை என நம்பி போக மாட்டார். அவருக்கு உலகம் உண்மையாகாது. ஏகாயன மகோ அயம் பிக்கவே என்கிற ஒரே ஒரு வழியான பகவான் புத்தர் கூறிய வழிக்கு வந்தவர் இவர் தான். ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் இவர் தான். அப்போது இவருக்கு வேறு கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. கருத்துக்களிலிருந்து மீண்டவர். கருத்து ஒன்று கிடையாது இவருக்கு. ஏன் துஷ்டி ஒன்று இல்லாத போது, சம்மா துஷ்டிக்கு வந்தவர் போது அவர் சத்தியத்தை உணர்ந்தவர். சத்தியத்தை உணர்ந்தவருக்கு வெளி உலகம் உண்மை என நம்பி போக மாட்டார். அவருக்கு ஒரு கருத்து கிடையாது. நான் தான் சரி என்ற கருத்து அவருக்கு கிடையாது. அப்போது நான் என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவர். அப்போ என்னில் நான் விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான். அப்போது எனக்கு நானே இல்லாமல் போன விதம் இது தான். அப்போது எனக்கு நானே இல்லை இங்கே. பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார், அப்படி ஒன்று கிடையாது. நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை, உலகம் என்று ஒன்று கிடையாது. இது எல்லாமே மனதில் இருக்கிறது, கற்பனை. அப்போ கற்பனை உலகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்தால், மனதிலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்தால் உலகத்தை வெல்வோம், மரணத்தை வெல்வோம் என்ற பகவான் புத்தரின் சத்திய தர்மம் இதுதான். அப்போ மனதில் இருந்து மீண்டவர் மரணத்தை வெல்கிறார். அவருக்கு மரணம் இல்லை. மரணம் இல்லை என்றால் அந்த விளக்கு அணைந்தது போல அணைந்து போவார். மூச்சு நிற்கும் வரை அவருடைய செயல்பாடுகள் நடக்கும். இந்த சிஸ்டம் ஓடும், மூச்சு நிற்கும் மட்டும். மூச்சு நின்றதன் பிறகு விளக்கு அணைந்தது போல என்னையும் தீர்ந்தது,
திரியும் தீர்ந்தது. அப்போ எண்ணெயும் திரியும் தீர்ந்தபோது விளக்கு அணைந்து போனது. அணைந்து போன விளக்கு எங்கே போனதுன்னு கேட்டால் அதுக்கு யாருக்கும் பதில் சொல்ல முடியாது. அது அணைஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ இதே போல் இந்த உலகத்திலிருந்து மீண்டவர், மரணத்தை வென்றவர் அணைந்து போவார். அவர் எங்கே போனார்னு பார்த்தா அவர் எங்கேயும் அவருக்கு போகும் இடம் ஒன்று கிடையாது. உலகத்தையே வென்றவர் மரணத்தை வெல்கிறார். தன்னை வென்றவர் இவர்தான். தன்னிலிருந்து விடுதலை அடைந்தவர் இவர்தான் ஸ்ருத்தவத் ஆரிய ஸ்ராவக்கரான பகவான் புத்தரின் பிள்ளை இவர்தான் ஸ்ராவக புத்தர். அப்போ இந்த ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும். திருவன் சரணம்.